பெரிய நியூஸ் சேனல்ஸ் கூட வாட்டர்மெலன் ஸ்டார் இவருக்கு இவரே வச்சுக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் அந்த ஹிஸ்டரி. வாட்டர்மெலன் ஸ்டார் நான் எனக்கு பேர் வச்சேன். யார் பேர் வச்சது நீங்க சொல்லுங்க. இதை பேசினா அதை பிடிச்சிக்கிறாங்க, அதை பேசாத இதை பேசாத, அதை உண்மையை சொல்றதுக்கு யாருக்கும் இது கிடையாது. ஒரு சேனல் அப்படிதான் லேசா ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணேன், அதை எடுத்து உள்ள போட்டு விட்டாங்க. லைட்டா ஒரு ரொமான்ஸ் பண்ணி இப்படி பண்ணோம்னா எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். 3 படத்துல தனுஷ் சொன்னா நான் வந்து ஒவ்வொரு மசில்ஸும் துடி கண்ட்ராக்ட் ஆகி தனியாக நிற்கும். அப்புறம் இப்போ வானம் டாக்கிஸ் எல்லாத்தையுமே ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் பாண்டி. ஸோ இப்போ நம்ம கூட யார் இணைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக பயங்கர ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம திவாகர் சார் தான் நம்ம இன்னைக்கு கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா. நடிப்பு அரக்கன் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க. கண்டிப்பாக சார், அதை வந்து நான் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்களே சொன்னது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே சொல்லிடுங்களேன். அதை தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் டாக்டர் டி திவாகர் பிபிடி. சூப்பர் சார். ஓகே சார். இதை நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய பேர் சார் இது திருப்பி சொல்லுங்க அப்படின்னு கேட்டு ரசிக்கிறாங்கம்மா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு டாக்டர், உங்களுக்கு எப்படி இந்த நடிப்பு மேல ஆர்வம் வந்துச்சு? நடிப்பு மேல வந்து நம்ம 6வது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பே மைக்கு தூக்கியாச்சு. ஓகேங்களா? 1999 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பே மைக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் காலேஜ்லயும் கண்டினியூ ஆச்சு. அப்புறம் நிறைய போட்டிகளை கலந்துக்கிட்டோம். அப்பவே ஆர்வம் வந்துருச்சுமா. அதுவும் நான் படிச்ச நிறுவனம் பெரிய நிறுவனம், சேசு சொகை சேர்ந்த நிறுவனம். அங்க வந்து பாத்தீங்கன்னா கூத்துப்பட்டறைய மிஞ்சக்கூடிய ஒரு நடிப்பு. யாரையும் குறை சொல்ல உள்ளங்கண்ணே. நடிப்புன்றது ஒன்றும் இல்லை. நீங்களாம் அநேகமா 90s கிட்ஸா என்னன்னு தெரியல. அந்த அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் போகாமலே இப்போ 500னா 450 மார்க் வாங்குவான். டியூஷன் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மாராக படிக்கிறவங்க தான் போவாங்க. நல்லா படிக்கணும் டியூஷனே போகவே மாட்டான். ஓகேங்களா? அது மாதிரி நாடகம்ன்றது கூத்துப்பட்டறை போய் கற்றுக்கணும்னு தேவையே கிடையாது. இயற்கையான அது ஒரு திறமை. படிப்புன்றதுல அது ஒரு கருத்து, மெமரி பவர். அது மாதிரி நாடகன்றது டைலாக் டெலிவரி, மெமரி பவர், கொஞ்சம் பிரெயின், அதுவுமே நல்லா அறிவு வேணும் நாடகத்துமே. அதுவும் நான் தப்பாக சொல்லலை. நாடகமாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், அப்போ வந்து அது இயற்கையாகவே நம்மக்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஸ்கூல் லைஃப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகளை கடந்து உள்ளுக்குள்ள இருக்க போட்டிகளையும் கடந்து ஆரம்பத்திலேயே ஸ்கூல்லையுமே இந்த மாதிரி நடிக்கிறோம் நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஸ்கூல் ட்ராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீச்சர்ஸ் டே வருதுன்னா அதில் ஒரு 7 பேர் தான் நாடகம் போடுவாங்க. அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஒரு ஆளாக இருப்போம். அந்த வாய்ப்பு வாங்குறதுக்குமே நம்மளோட இவங்க முன்னாடி நடிச்சு காமிச்சு அவங்களுக்கு பிடிச்சி நம்மளுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து படத்தில் எப்படி ஆரம்பத்தில் ஒரு சீன் வரும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் முரசு தட்டுறவனா தான் நான் வந்தேன் நாடகத்தில். முரசு தட்டுறவனா அவ்வளோதான். பெரிய நாடகம் ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து ஒரே அந்த ஒரு சீன் தான் கொடுக்குறாங்க. அப்போ தான் முகத்தை காட்டுற ரிவீல் பண்ணுறேன். முரசா ஒரு 1 minute 2 minute நினைக்கிறேன். இதனால் நாட்டு மக்களுக்கு அறிவிப்பது என்ன பண்றாங்க டாக்டர் அடிச்சு அடியில முரசே திருச்சு. கொஞ்சம் ஃபோர்ஸ் வேகமா இருப்பாங்க. நடிச்சு இதனால் நாட்டு மக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி முரசு தட்ட வேற வந்தேங்க. அடுத்த நானே லீடர் ஆகிட்டேன். நம்ம தான் கதை நாடக போட்டின்னு எழுதி போட்டுருவாங்கல்ல. அப்போ ஸ்கிரிப்ட் பசங்களெல்லாம் கூப்பிட்டு அடிவா உனக்கு இது மேக்கப். அப்போலாம் ரோஸ் பவுடர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரோஸ் பவுடர் யூஸ் பண்ணுவோம், கறி எடுத்து மூஞ்சில பூசுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி எல்லாருக்கும் மேக்கப் போட்டு நாடக போட்டினா அவங்க எப்படி தெரியுமா கண்டு கொடுப்பாங்க? மேக்கப்புக்கு ஒரு மார்க்கு, கருத்துக்கு ஒரு மார்க்கு, தலைப்புக்கு ஒரு மார்க்கு, நடிப்புக்கு ஒரு மார்க்கு. இதெல்லாம் சேர்ந்ததான் நாடக போட்டி. எல்லாம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு மார்க் வந்துச்சு? அதெல்லாம் நமக்கு தெரியும், ஜட்ஜுக்கு தான் தெரியும். என்னென்ன போடுவாங்க ஜட்ஜு 3 பேர் உட்காந்துருப்பாங்க உள்ள ஸ்டாஃப்ஸ். அவங்க ஒன்று பிரிச்சு எழுதி வச்சு பார்த்து போடுவாங்க. நம்மளுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்றது தெரியாது. கடைசியில் நாடக போட்டி முடிஞ்சு அதில் இதில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நாடக போட்டி 6th ஸ்டாண்டர்டா. இப்போ அதில் ஒரு 15 செக்ஷன் இருக்குன்னா யாரு வின், திவாகர் குழு அப்படின்னு போடுவாங்க. ஓகேங்களா? நான் வாங்கின பரிசு அப்போ ஆரம்பத்திலேயே என்கிட்ட ஒரு திறமை இருந்திருக்கு. அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி அதே சமயத்தில் நல்லாவும் படிப்போம். ஸோ படித்து முடிச்சதுக்கு அப்புறம் கிளினிக் டாக்டராக இருந்தால் என்ன பண்ணுவோம்? கிளினிக் வைக்கணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம், அப்படி தானே தோணும். அப்போ வந்து இந்த மாதிரி சினிமா வாய்ப்பு தேடி வரும் யாருக்குமே வராது. ஆனால் டாக்டராக இருந்து இடையில எனக்கு ஒரு நினைப்பு வருங்க. ஆகா நம்மக்கிட்ட அப்படி ஒரு திறமை இருந்துச்சு. ஸ்டேஜ் ஏறினா ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் டாக்டர் லைஃப்ன்றது. இங்கே பேஷண்ட் பார்க்க அங்கே போய் ஜாலியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சில நேரம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப என்னடா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னு பார்ப்பேன். நம்ம வேலை, வீடு, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா எதுவுமே எல்லாத்தையும் ஐசோலேட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஊர் பண்ண முடியாது. ஊரோட சுற்றுலா போச்சு. அதுதான் இறைவனோட மாற்றங்கள். அதனால் நான் வந்து போகவே அப்பப்போ ஒரு ஞாபகம் வருங்க. ஏன்னா நம்ம லைஃப் காலேஜ் ஸ்கூல் அப்படி இருக்குமே. ஸ்டேஜ் ஏறினா அப்பப்போ கண்ணு முன்னாடி வரும். சரி ஓகே இதை காட்டுறதுக்குன்னு ஒரு நாள் வரும். அப்போ பார்த்துக்கணும். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு யதார்த்தமா. இப்பயுமே நம்ம கடவுளால் தான் அடையாளம் கண்ணப்பட்டிருக்கோம். நான் அப்படி வருவேன், எனக்கு என்ன தெரிஞ்சா என்ன பண்ணுவேன். நான் அன்னியும் பண்ணேன் ரீல்ஸ், அது ஃபேமஸ் ஆகணும் எனக்கு தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுமா என்னென்ன ரீல்ஸ்லாம் முன்னாடியே ஃபேமஸ் ஆகணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா கண்ணு? என்ன கண்ணு அது நான் செலக்ட் பண்ணி யோசிச்சு தான் பண்ணுவேன். அதான் நல்ல சீன், ஐகானிக் சீன் போடுறது. மற்ற ரீல்ஸ் எல்லாமே இதை தான் பண்ணுவேன். சில ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பின் உச்சகட்டம் இருக்குல்ல. 3 படத்தில் தனுஷ் சொன்னா நான் வந்து இந்த
ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும், கண்ட்ராக்ட் ஆகி தனியாக நிற்கும். அப்புறம் இப்போ அழுகிறோம்னா மசில்ஸை பாருங்க, எக்ஸ்பிரஷன்ஸை பாருங்க, அந்த அழுகிறதுன்றது எப்படி வருது பாருங்க. அப்போ இது வந்து என்னன்னா எல்லாத்தையும் ரீச் ஆகும். எக்ஸ்பிரஷன்ஸ், நம்ம நடிப்பு, நம்மளுக்கு தெரியும் ஏதோ போட்டா. அதே மாதிரி அன்னியன்னு உனக்கு டக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் போட்டுருக்கல, அந்த 5 கொலை அப்படின்னு நம்ம பேசுறோம்ப்பா. இதெல்லாம் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் கொடுக்குறதுலாம் கஷ்டம். ஓகேங்களா? ஸோ நடிகர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கும் வர எதை பேசுறதுனே தெரியல. இது ஒரு வளர்ச்சியோட உச்சகட்டம் தான். எதை பேசினாலும் அதை பிடிச்சிக்கிறாங்க. அதை பேசாத, இதை பேசாத, அதை உண்மையை சொல்றதுக்கு யாருக்கும் இது கிடையாதுன்னு. சில நேரங்கள் நடிகர்களே கூட நிறைய டேக் எடுத்து பண்ணியிருக்கலாம். அதை அவங்களை குறை சொல்றதுக்காக சொல்ல வரலங்கன்னு. அப்போ அதை வந்து ஒரு சிலர் வந்து அப்படிப்பட்டவங்களும் தெரியல. அப்படியே உலகத்துக்கு நடிகர்கள் நிறைய டேக் எடுத்து பண்ணதை நீங்க வந்து சிங்கிள் ஷாட் இல்ல, அது இத்தனை டேக் எடுத்தாங்கன்னா எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி இன்டர்வியூ பண்ண ஆக்டர் சொல்றதா, எனக்கு சினிமா நாலேஜ் பூஜை இருக்குன்னு உண்மையை சொல்லுவாரு. நடிப்பு தெரியுமே தவிர நீ என்ன கேரக்டர் கொடுத்தா நான் நடிச்சு காமிச்சிருவேன். பட் என்னன்னா எனக்கு இது மட்டும் தெரியாது. என்ன சொல்ல வருது, யாரு என்ன சினிமா ஆக்டர்ஸோட பின்பலம், நடிப்பு, ஷூட்டிங், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரியும் ஆனால் எதை போட்டால் கிளிக் ஆகும், நடிப்பின் உச்சகட்டம் என்னென்ன நடிப்பு பண்ணால் நல்லா இருக்கும், எது எது பண்ணால் பசங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து 2K கிட்ஸ்லேருந்து 90s கிட்ஸ்லேருந்து 80s கிட்ஸ்லேருந்து எல்லாரையும் ரசிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன். இதை பண்ணுனா இதை போய் ப்ரெசென்ட் பண்ணால் மக்களுக்கு பிடிக்கும். இந்த வாட்டர் மெலன் அதுதான் சொல்ல வரேன். அது பண்றப்ப நான் இவ்வளவு ஃபேமஸ் ஆகும் எதிர்பார்க்கல. எனக்கு என்னன்னா சாப்பிட்டோம், ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்தோம், ரீச் ஆச்சு. அதெல்லாம் கடவுளோட செயல், நம்ம கையில எதுவுமே இல்லை. கடவுள் வந்து காட்டுது, டே இங்க இருக்கான் தமிழ்நாடே கலைத்துறையே, உனக்கு தேவையான ஆள் இங்க ஒருத்தன் இருக்கான் வாட்டர்மெலன் சாப்பிட்டுக்கிட்டு மதுரையில ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல பேச பார்த்துட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் கொண்டு வந்து இங்க நிக்க வேண்டாம். நானே எதிர்பார்க்கறேன். அது வந்து கடவுள் வந்து நம்மளை தர்பூசணி அவதாரம் எடுத்து காட்டுறாங்க. ஏன்னா சும்மா அப்படி வராது. நான் அது ஃபேமஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கறேன். நான் உண்மையை சொல்ல வரேன். எனக்கு அந்த சீன் பண்ணணும்னு ஆசை. நானுமே சூர்யா சார் மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். சார் வந்து இப்படி பண்ணுவாரு, நான் பண்ணது வந்து இப்படி பண்ணேன். ஓகேங்களா? ஏன்னா இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகும்னு தெரியாது. அதுவுமே அர்ஜென்ட்டாக எடுத்துப்பட்ட ரீல்ஸ் தான், அவசர அவசரமாக எடுத்துப்பட்டதான். அடுத்த பேச பார்க்க போறேன். வெயில் காலங்களில் வந்து தாகமாக இருக்குங்க, என்ன கிடைக்குதோ நொங்கு சாப்பிட்டு கூட நான் போட்டுருப்பேன். பார்த்துருக்கீங்களா? நொங்கு சாப்பிட்டு என்னென்ன சாப்பிட்றோன்னு உடனே ஐ ஆம் கோயிங் டு பேஷண்ட் விசிட்ஸ், ஸோ ஐ ஆம் ஈட்டிங் இதுன்னு போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் தர்பூசணி சாப்பிட்டு இப்படி போட்டேன். ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் உங்களுக்கே தெரியும். வாட்டர்மெலன் ஸ்டார் அதையும் கண்டு தப்பா என்னை பற்றி பார்ப்பானுங்கம்மா. பெரிய நியூஸ் சேனல்ஸ் கூட வாட்டர்மெலன் ஸ்டார்னு இவருக்கு இவரே வச்சுக்கிட்டாரு. உங்களுக்கு தெரியும் அந்த ஹிஸ்ட்ரி. வாட்டர்மெலன் ஸ்டார் நான் எனக்கு பேர் வச்சேனா, யார் பேர் வச்சது நீங்க சொல்லுங்க. அது வந்து ஒரு நீங்க சாங் ஒன்று பண்ணீங்க. ஏன்னா அந்த டைம்ல அந்த டீமை நீங்க இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் நானே எனக்கு வைக்கவே இல்லை சார். ஓகேங்களா? ஆல்பம் சாங் ஃபர்ஸ்ட் பண்றோம், உங்களுக்கு என்ன அடமொழி வைக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த கார்பின் தான் எனக்கு வச்சா. அப்படி கார்பின், பாலன், கோரியோகிராஃப் ராஜா, இவங்க தான் என்ன பண்ணாங்க ஆக்டிவிட்டிஸ் இதில் எதில் ஃபேம் ஆனாரோ வாட்டர்மெலன் ஸ்டார்னு போட்டு கடைசியில் தமிழ்நாட்டுக்கே ஒரு ஸ்டாரை கொடுக்குன்றது எனக்கு அப்போ தெரியல. ஓகேங்களா? அப்ப நிறைய இப்படித்தாங்க நம்ம வந்து தப்பா வதந்தி இருக்கிறப்ப ஒரு மனுஷன் ஃபேமஸ் ஆயிட்டான்றதுக்காக அவனை இப்படி சுத்தியே அடிக்கிறது. ஒருத்தர் பேரை நடிகர் பேரை தெரியாம இப்ப சாந்தனு அண்ணா அப்படின்னு நான் சொன்னேன், அது நான் தாத்தி சாந்தோம் அண்ணான்னு சொல்லிட்டேன். அதையே பிடிச்சிக்கிட்டு அதையும் ஒரு குற்றம் வேணும்னு நான் சத்தியமா உங்களுக்கே தெரியும் ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் பேச மாட்டேன். நிறைய பேர் ஃபாலோ ஆகிருக்க மாட்டான், வாயில வராம அப்படி சொல்லியிருப்போம். எதை பண்ணாலும் குற்றம்ன்றாங்கம்மா. ஒரு சேனல்ல அவங்க டேரக்டர் பேரை தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணிடுறாங்க. தெரியாதனமா பேச்சு வாக்குல வந்துருச்சு அவன்ட்டு. ஓகேங்களா? திருப்பி அவங்ககிட்ட சொல்லி இல்லைங்க தப்பு, பெரிய டேரக்டர் தெரியாதுன்னு சொல்லுது உண்மை அந்த டேரக்டர். ஏன்னா நான் படம் அதிகமாக பார்க்கறதுனால தெரியாதுன்னு சொல்றதுனால தப்பு கிடையாதுல்லப்பா. அப்போ அவன் சொன்னதை தூக்குங்கன்னு அந்த யூடியூப் சேனல்ல ஊராக போராடி அதை எடுக்கவே இல்லைங்கன்னு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், மக்களுக்கு விளக்கம் கொடுத்து போட்டேன், அவங்களை திட்டி. அதான் நான் பண்ண முடியும். நான் திட்டணுன்றது எய்ம் கிடையாது. ஏன்னா அது 4 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு, அவங்களுக்கு காசு சம்பாதிக்கணும். அதுக்காக நம்மளை இப்படி தப்பா பரப்புறாங்க. எதுவுமே உண்மை, நீதி, நேர்மை, சத்தியம் வந்து என்னையும் ஜெயிக்கும். எவ்வளோ நல்ல சேனல்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தப்பா பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு கரெக்ஷன் இருக்குன்னா உடனே நான் சொன்னேன், உடனே எடுத்து போட்டு விட்றாங்க. ஒரு சேனல் அப்படிதான் லேசா ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணேங்கன்னு அதை எடுத்து உள்ள போட்டு விட்டாங்க. அதில் பார்த்தா ஒரு பேடான ஒரு அசிங்கம். ஆனால் சொன்னே எடுத்துட்டாங்க உடனே. எனக்கு அது போட்டது ஒரு மேட்டர் இல்லை, சொன்ன உடனே எடுத்துட்டாங்க, நான் இங்கே எடிட் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் வந்து அவ்வளோ பெரிய டேரக்டர் தயவு செஞ்சு அதை போடாதீங்க, அதை எடுக்குன்னு சொல்லி எடுக்கவே இல்லைன்னு. அவங்க பண்ற தப்புக்கும் நம்மளதான் காரணம் சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் வளர்ச்சி அடைஞ்சிட்டான்றதுக்காக அவன் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், அதை சொன்னா குத்தம், இதை சொன்னா குத்தம், இப்படி பண்ணா குத்தம், அப்படி பண்ணா குத்தம். கிட்டத்தட்ட இது ஒரு வளர்ச்சி நிலைப்பாடு தான். எல்லாரும் என்ன சொல்றது வந்தோம்னா திவாகர் ஒன்றும் இது பண்ணாது, இதெல்லாம் வளர்ச்சியின் நிலைப்பாடு தான். நீ யாருன்றது தெரியும், மக்களோட ஆதரவு இருக்கு உங்களுக்கு, நீங்க உங்களோட வழியை நோக்கி போங்க. வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது அதுக்கப்புறம் தான் உருவெடுத்துச்சுக்காங்க. எனக்கு நான் வச்சுக்கிட்ட பேரே கிடையாது, கடவுள் மேல சத்தியமா. ஸ்டார்னு அவங்கவுங்களாம் நிறைய பேர் சினிமா ஸ்டார்ல அவங்க வச்சுக்கிட்டாங்க. எனக்கு வச்சது உங்களுக்கே தெரியும் ஹிஸ்ட்ரி, நான் வைக்கவே கிடையாது. என் பேர் வச்சவங்க பின்னாடி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இறைவனால தான் நான் எனக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் வருவேன்றது எனக்கு தெரியாது. இந்த சீனு ஃபெமிலியர் ஆகும் தெரியாது. எல்லாமே கடவுள் கையில் இருக்குங்க. கடவுளோட பரிமாற்றத்தால் மட்டும்தான் நான் இதுக்கு வந்திருக்கேன்.
இப்போ வந்து உங்களுடைய அந்த ரோல் மாடல் ஒருத்தர் இருப்பாங்க நடிப்புக்கு, யார் உங்களுடைய ரோல் மாடல்? அந்த மாதிரி யாரையும் எடுத்தது இல்லைம்மா. என்ன ரீசன்னா படங்கள் அதிகம் பார்க்கறது இல்லை. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் சுத்த பூஜ்ஜிய கண்ணு. நடிப்பு நல்லா தெரியுமே தவிர நீ என்ன சீனை கொடுத்தாலும் நடிச்சு காமிச்சிடுறேன். இப்போ ஒன்றும் இல்லை, லேட்டஸ்ட்டாக ஆதித்யா டிவி சேனல் இருக்கு, அதில் மகா நடிகன்ற ப்ரோக்ராம் நான் தான் ஆக்டர். முன்னாடி வந்து கொஞ்சம் நடிக்க பாஸ் இருக்கும், பொதுமக்களை நடிச்சு காட்ட சொல்லி அவங்க எடுப்பாங்க. இப்போ நானே போய் ஒரு சீனை கொடுப்பாங்க, நான் போய் நடிச்சு காமிச்சிடுறேன். இப்போ அதில் இதில் ஸ்பைடர்னு ஒரு படம் வந்திருக்கு, நான் படம் பார்க்கல. அப்போ எஜே சூர்யா சார் பேசியிருக்காரு, ஒரு இது பண்ணியிருப்பாரு. அந்த சீனை அப்படியே ஒரு இடம் தான் பார்த்தேன், டக்குனு மக்கள் முன்னாடி நடிச்சு காமிச்சிரு. படமே நான் பார்க்க எனக்கு தெரியாது, அவங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க டக்குன்னு. ஓகே, இல்லை நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டீங்க, என்ன கொஸ்டின் கேட்டீங்க? உங்களுக்கு ரோல் மாடல் இல்லை, இதுக்கு சொல்ல வரேன். ஸோ நடிப்பு தான் முக்கியமே தவிர ரோல் மாடல் நான் யாரும் எடுத்துக்கிட்டது கிடையாது. நான் அதிகமாக படங்கள் பார்க்கறது கிடையாது. அதிகமாக படங்கள் பார்க்கறதுனால நான் அப்படி ரோல் மாடல் இவங்க மாதிரி பண்ணணும் கிடையாது. நான் எனக்குன்னு வர்ற ஓன் ஸ்டைல பண்றேன், அவ்வளவுதான். எந்த படமே இப்போ இந்த படத்தை பார்த்து நான் இந்த ஒரு விஷயம் பண்ணேன், இந்த படம் பார்த்தனால தான் எனக்கு இந்த மாதிரி நான் நடிப்பு எனக்கு வர ஆரம்பிச்சேன். இந்த படம் அதாவது படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் பள்ளி பருவத்திலேயே வீரபாண்டிய கட்டபொம்மன், குடிகாத்த குமரன், அப்ப நாங்களா ஓன் ஸ்கிரிப்ட் அப்படி பழகிட்டோம்ல. நாங்கள் அப்படி பழகினால எங்களுக்கு இது இந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வரல. ஓகே, இப்போ இந்த மாதிரியான நிறைய நடிப்புகள் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. மக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பயங்கரமா கொண்டாடி இருக்காங்க இந்த விஷயத்தை? எல்லாமே கொண்டாடுறாங்க. எந்த ஊருக்கு போனாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைலாம் ஹெல்ப் பண்றாங்கம்மா. அதாவது வியூவர்ஸ் ஜாஸ்தி ஆகுது, ஓகேங்களா? வியூவர்ஸ்ன்றதை விட எங்க போனாலும் நீங்களே பாக்குறீங்களா, நிறைய காலேஜுக்கு ஜிஎஸ்ட் அவர் ஸ்கூல் வந்து குறைஞ்ச காலத்திலே மக்கள் கொடுத்த அன்பு. நான் உள்ளுக்குள்ள வந்து சில பேர் கேட்டாங்க, நீங்க வந்து 2 வருஷமா இருப்பான், வெறும் 10 மாசத்துல அடிச்சு கொடுக்க இந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் வந்து யூடியூபர் கிடையாதுன்னு, இது எல்லாமே மக்கள் செல்வாக்குனால தானே. ஐ எம் நாட் யூடியூபர். நான் யூடியூப்ல போட்டு நிறைய அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இவ்வளோ எதுவுமே கிடையாது. நீங்கள் பாருங்க யூடியூப் சேனல் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் போட ஆரம்பிச்சிட்ருக்கீங்க. ஐ எம் நாட் யூடியூபர். இன்ஸ்டாவில் மட்டும் தான் வீடியோ அப்லோட் பண்ணேன். அது எல்லா திறமை, ஒரு மனிதனோட திறமையை பாருங்க. இன்ஸ்டாவில் போட்டது யூடியூப் போச்சு 500 சேனலுக்கு. அப்போ என்னை பார்க்குறவனா யூடியூபர் நினைக்கிறாங்க. ஐ எம் நாட் யூடியூபர். அப்புறம் யூடியூப்ல இருந்து என்னாச்சு, டிவி சேனல் போச்சு. டிவில இருந்து ட்விட்டர் போக ஆரம்பிச்சு. ட்விட்டர்ல எனக்கு அக்கௌண்டே கிடையாது. ட்விட்டர்லேயே நம்மளை பற்றி தான் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து பிக் ஸ்க்ரீன் வச்சு இப்போ 5 படம் நடிச்சு முடிச்சிட்டேன். 4 படத்துல சின்ன சின்ன சீன், 5ஆவது படத்துல தனி கேரக்டர் உள்ள மாறியாச்சு. இப்போ நடிப்புல வந்துட்டு நிறைய வெரைட்டியான விஷயம் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி எய்ம் இருக்கு? விஜய் சார் மாதிரியா, அஜித் சார் மாதிரியா, சந்தனம் சார் மாதிரியா, இல்ல வடிவேல் சார் மாதிரியா, இந்த மாதிரி காமெடியா, எந்த மாதிரி உங்களோட எய்ம் இருக்கு? நம்மளுக்கு கதைக்கு நாயகன் ஆகணும்னு ஆசை. அதாவது ஹீரோ மீன்ஸ் பெரிய ஆளு, காமெடினா மட்டும் கிடையாது. ஹீரோன்ற எல்லாமே இழுத்து போட்டு பண்ணணும். காமெடியும் பண்ண தெரியும், ஹீரோயிஸும் பண்ண தெரியும். நம்ம பண்ற எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க. எங்க பாருங்க, லைட்டா ஒரு ரொமான்ஸ் பண்ணி இப்படி பண்ணோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. ரொமான்ஸ்டிக் ஆஸ்பெக்ட்லயே நம்மளை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க, ஃபீமேல் ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். நிறைய பேர் எல்லாருக்கும் அந்த ஒரு கொடுப்பனை இருக்குமான்றது தெரியல, கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லலாம். நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஹீரோயிசம். ஹீரோயிசம்னா என்னன்னா, அந்த கதைக்கு முக்கியமான ஆளாக இருக்கணும், நமக்கு நிறைய ரோல் வரணும், நமக்கு அந்த மாதிரி ஆசை தானே தவிர அதுக்கு உண்டான தகுதியான ஆட்கள் நம்ம. அதனால நான் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கிறேன். பட் ஆரம்பத்துல ஹீரோ ஆக்க மாட்டாங்க, கிடைக்கிற கேரக்டர் நடிப்போம், எதிர்காலத்துல பாத்துக்கிறோம். நீங்க வந்து நார்மலாவே நடிக்கலாமே, ஏன் வந்து சிவாஜி சார் மாதிரி? இல்ல கண்ணு, நிறைய பேர் கமெண்ட்ல போட்டலாம். நேற்று கூட ஒருத்தர் கம்பேர் பண்ணி போட்டிருக்காரு, ஏதோ யூடியூப் சேனல் நவரசத்தை காட்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுவும் சிவாஜி கணேசன் சார் எது நடிச்சது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எனக்கு போட்டு விட்டுருக்காங்க. சார் சொல்றேன், யார் சொல்லட்டும், நான் உங்களுக்கு இருக்கேன் சார் சொல்லி எடுத்து போடுவோம். அவரும் உங்களை மாதிரி என்ட்ரி பண்ண விஜய் தான், நல்ல மனுஷன் தான். இப்போ இருந்து அவர் ஆரம்பத்துல இருந்தே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ மக்களோட இதை பாரு, எனக்குலாம் அந்த மாதிரிலாம் எடிட் பண்ண தெரியாது. அவங்க வந்து இது மாதிரி கம்பேர் பண்ணி சொல்றாங்க, நீ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறப்பா அப்படின்னு பண்றோம். டக்குனு சிவாஜி கணேசன் நெஞ்சில் ஈட்டி இதை கிண்டல் பண்றாங்க. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நெஞ்சில் ஈட்டி குட்டி எனர்ஜி அவ்வளவு தேவை கண்ணு. ஒவ்வொரு மசில்ஸும் கண்ட்ராக்ட் ஆகும். நடிப்பு எக்ஸ்பிரஷன்ஸ் காமிச்சு இந்த கீழே குடிஞ்சு ஐபால் மேல போகுது பாருங்க, இதெல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ்மா. இல்ல இப்ப நீங்க உங்களோட ஓனா நீங்க ஏதாவது விஷயம் நடிச்சிருந்தா பரவாயில்ல. நீங்க சிவாஜி சார் இல்ல இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் எங்க ஸ்கூல்ல வந்தது, அதெல்லாம் பேசி காட்டுறோம். அதெல்லாம் எங்க ஓன் டைலாக் தான். அது டைலாக்ல நடிப்பை பாரு, டைலாக் டெலிவரி பாரு, பேசி காட்டுற பாருங்க. கொதிக்கிறது என் ரத்தம், துடிக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய்ச்சல் நாளை. எங்களோட நாட்டு நட்டாயா, கரிப்பரிட்டாயா, அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்துக் கொடுத்தாயா, மானம் கெட்டவனே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்லயே கத்துக்கிட்டது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இன்டென்சிட்டியா பேசுறோம், எந்த டைலாக்கும் ஈக்குவல், என்ன டைலாக்னாலும் பேசக்கூடியன்றதுக்கு இது ஒரு சாம்பிள், ஓகேங்களா? அது போக வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நாங்க படம் டைலாக் பண்றதுக்கு காரணம் மக்களுக்கு ரீச் ஆகும். அதாவது பசங்கள்லாம் லேட்டஸ்ட் சீனா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏன் பழைய பட கர்ணன் சீன் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நடிகனுக்கு நடிப்போட உச்சகட்டம் தெரியுது,
ஒரு நடிகனுக்கு நடிப்பின் உச்சகட்டமான கர்ணன் சீன் நெஞ்சில ஈட்டி எவ்வளவு பெரிய சீன் தெரியுங்களா? யாரும் அதை ரீக்ரியேஷன் பண்றது? நான் அதை ரீக்ரியேஷன் பண்றேன்னா என்ன ரீசனா எனக்கு பிடிச்சிருக்கு. உச்சகட்டம் நான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணி தான் பண்ணுவேன். நடிப்பின் உச்சகட்டம். நீங்க இந்த கம்பேர் பண்ணி ஏன் பண்றீங்க? அதனாலே உங்க அதாவது கம்பேர் பண்றது வந்து குலக்கூற்றம் கிடையாது. நான் சார் மாதிரி பண்ணி காட்டுறேன் ஒன்றும் இல்லை. நீங்களே கேட்குறீங்க கொஸ்டின், உங்களை யார் மாதிரி அவங்க யார் இன்ஸ்பிரேஷன் சொல்லி கேட்குறீங்க. அவங்கள மாதிரி நடிச்சு அவங்கள மாதிரி மீன்ஸ் இந்த சீனை எடுத்து ரீக்ரியேஷன் பண்ணி நானும் அவர் மாதிரி பண்றேன் இதோட குலக்கூற்றம் கிடையாது. கம்பேர் பண்றது ஏன் அவங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னு தெரியல, எனக்கு புரியல. இல்லை இப்போ நீங்களே பண்ணிருக்கீங்களா? வாட்டர் கஜினி சார் பண்ணதா, நம்ம கஜினி படத்துல சூர்யா சார் பண்ணதா இருக்கலாம், இல்லை நம்ம சிவாஜி கணேசன் சார் பண்ண மாதிரி இருக்கலாம், இல்லை நம்ம தனுஷ் சார் பண்ண மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்றதுனால தான் நிறைய பேர் வந்து உங்களுக்கு கிடையாதுமா. நான் சிவாஜி கணேசன் சார் கர்ணன் ஆக்டிங் பண்றேன்னா அது ஒரு குலக்கூற்றம் கிடையாது, இது அஃபென்ஸ் கிடையாது. பொறாமையில சொல்ற வார்த்தைகள் கிடையாது. கம்பேர் பண்றப்ப அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு என்ன கஷ்டம் அதுன்னு கேட்கறேன். கம்பேர் ஏன் அவங்களும் அந்த மாதிரி கம்பேர் பண்ண வேண்டியது நான் போய் வேணாம் நான் சொல்ல போறேன். முதல்ல அந்த மாதிரி கேட்கறதே தப்பு கிடையாது. இது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது, வேர்ட் அஃபென்ஸ் கிடையாது. அவர் மாதிரி நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்றவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன் அவரை அதே மாதிரி பண்ண வேண்டியதானே? இன்னைக்கு சொல்றாங்கல்ல, சொல்ற நபர் போய் நானும் அவர் மாதிரி நான் பண்ணி காட்டுறேன் எனக்கு இருக்குன்னு சொல்லி அவர் கான்ஃபிடண்டா பண்ணா அவர் 4 நாட்கள் பார்ப்பாங்க. அவர் அடுத்தவங்களை வந்து நீ பண்ணாத அப்படின்னு சொல்றதான் முதல்ல தப்பு. இவங்களை வந்து நீ அதை பண்ணாத இதை பண்ணாத, இது வந்து சுதந்திர இந்தியா கிடையாது. அவங்களுக்கு வேண்டியதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நடிகர் ரொம்ப பொதுவெளியானவங்க. அவங்கள பத்தி தப்பா பேசாம நடிப்புல கம்பேர் பண்ணி பேசுறது வந்து அவங்களோட தனித்திறமை, அவனோட தனி மென்டல் ஸ்ட்ரென்த், அவனோட ஆக்டிங் லெவல். அவங்கள வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதே முதல்ல தப்பு. அந்த உரிமை ஊடகங்களுக்குமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இன்னும் மென்மேலும் மறணும்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் வானம் டாக்கீஸ் நேயர்கள் சார்பாகவும் வந்துட்டு நாங்கள் வந்து மனதார வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். ஏ சக்தி, நான் உன்னை விரும்புகிறேன், உங்களை ஆசைப்படுறேன், நீ அழகா இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் நடந்த போது பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு.